நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் மேஷத்தில் உள்ள நட்சத்திரங்கள். அஸ்வினி, ராகு பகவானால் வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும், எதிர்பார்த்த பணம் வரும், பொருளாதாரம் உயரும், பூர்வீக சொத்தில் பிரச்சனை, செயலில் தடுமாற்றம் என கேதுவால் நெருக்கடிகள் ஏற்படும். பரணி, சுக்கிர பகவான் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை குறைப்பார், பொன் பொருள் சேரும், சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும், தடைப்பட்ட வேலைகள் நடக்கும், உடல்நிலைகள் சீராகும், எதிர்ப்புகள் விலகும், நண்பர்கள் உதவுவார்கள். கார்த்திகை 1ஆம் பாதம். சூரிய பகவானால் உழைப்பு அதிகரிக்கும், எதிரிகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் உண்டாகும், குருவர்களால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், செல்வாக்கு சொல்வாக்கு உயரும், முடங்கிய தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அவர்களுடைய குலதெய்வம். அடுத்து ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும், குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் அமைதிகள் நிலவும், பணம் வரும், சிலர் தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். ரோகிணி, குருவின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்தும், வேலையில் நிம்மதி உண்டாகும், ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும், அதிகாரிகளின் ஆதரவுகள் உண்டாகும், பண வரவுகள் அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். செவ்வாயும் கேதுவும் இணைந்து உங்கள் வேலைகளை சங்கடப்படுத்துவார்கள், தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள் உண்டாகும், குரு பார்வைகளால் பாதுகாப்பு கிடைக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றியாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணர். அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் சஞ்சாரம் அலைச்சல் சோர்வுகளை உண்டாக்கும், கேதுவால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும், உடல்நிலை சீராகும், வருமானம் உயரும். திருவாதிரை, குரு ராகுவால் வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், நினைத்த வேலைகள் நடக்கும், வெள்ளி அன்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். குரு பகவானால் உத்தியோகத்தில் சிலருக்கு திடீரென்று இடமாற்றங்கள் ஏற்படும். சனிக்கிழமை சந்திராஷ்டமம் என்பதால் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்கள் விழிப்புடன் செயல்படுவது மிகவும் நல்லது. இந்த மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள். அவரை வழிபட நலங்கள் உண்டாகும்.